வந்து பொதுவாவே பண்ணுவாங்க. ஆனா, என் கூட இருந்தவரே அத பண்ணும்போது என்னால தாங்க முடியல. நான் ஒரு மேடையில அழுகும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, "இவங்க படம் ஓடுறதுக்காக அழுகுறாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதுக்கான காரணம் வந்து என்ன அந்த அளவுக்கு அவர் வந்து வார்த்தைகளால, அந்த அளவுக்கு அவர்களுடைய துன்புறுத்தல நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சும்மாலாம் இந்த விஷயத்த கிடையாது. இப்ப தான் என்னாட்டி வந்து எனக்கு நிம்மதியான உறக்கம் வருது. எனக்கு உடம்பு வலி இல்லாம போகுது. இவ்ளோ விஷயங்கள் அதாவது என் பாடி நார்மலா இருக்கு. என்னால நார்மலா நடந்துக்க முடியுது. அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அனுபமா அவர்கள் சமீபத்தில வந்த அந்த நேர்காணலோட 2வது பாகத்தில சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நிவின் பாலி வந்து என்ட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சமீபத்தில நிவின் பாலி அவர்கள் வந்து ஒரு பெண்கள் கல்லூரி விழாவுல வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. பெண்கள் வந்து அவங்களையே அறியாம, அவங்க ஒரு கட்டுப்பாடுகள வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இது எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ட்ட சொல்லி 12 வருஷத்துக்கு முன்னாடினா பிரீமியம் டைம்ல வந்து அப்பவே வந்து அனுபமா அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நிவின் பாலி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இப்ப சமீப காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிக் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஆணும் சரி, பெண்ணும் சரி. அவங்க தரப்புல போய் பார்க்கும்போது தான் அதனுடைய பார்வை வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பெண் எந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டிய அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு நீ போவாத, இந்த இடத்த பண்ணாத, இத்தனை மணிக்கு என் ஃபோன் பேசுற, ஏன் இவனோட பேசுற, இந்த மாரியான விஷயங்கள் வந்து அவங்க எதிர்கொள்றாங்க. இதையுமே அனுபமா வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க.